வணக்கம். நான் உங்கள் செப் சபலன். இன்னைக்கு நம்ம கேட்டரிங் யூனிட்ல இருந்து 100 பேருக்கு ஒரு ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஆர்டர் ஃபுட்டை கூட சிக்கன் மசாலா எப்படி பார்த்தீங்கன்னா காரசாரமாக கேட்டுருக்குறாங்க. இதுக்கு 1-2 இன்க்ரீடியன்ஸ் நம்ம எக்ஸ்ட்ரா போடுறோம். என்ன பக்குவத்தில் பண்ணுறோம், எப்போ எது சாக்கலாம் அப்படின்றது நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசியில் பார்க்குற டைமில் தெரியும். ஏதாவது ஃபுட்டு ஆர்டர் இருந்தால் கூட நீங்கள் தைரியமாக கான்டாக்ட் பண்ணுங்கள். இன்னொரு ஆர்டர் கேட்டரிங் பண்ணிகிட்டு இருக்கு. நிறைய ஆர்டர் தந்துட்டு இருக்கிறீங்க. தந்தவங்களுக்கு தெரியும், ஃபீட்பேக் எல்லாமே நல்லா இருக்குது. எந்த ஆர்டர் அந்த பண்ணி தரக்கு ரெடியாக இருக்கிறோம். இது நல்ல காரசாரமாக பண்ணுறோம். இது எல்லாமே ரொம்ப பெரிய ஆட்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஸ்பைஸியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அதுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே மிசம்பளம் ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு உருளி அடுப்பில் வச்சுட்டு தேங்காய் எண்ணெய் தான் வச்சுருக்கிறோம். இந்த 10 கிலோ சிக்கனை பார்த்தீங்கன்னா 5 கிலோ வெங்காயம் சேர்க்குறோம். அதுக்கு 1/2 லிட்டர் அளவில் எண்ணெய் சேர்த்துக்கிறோம், தேங்காய் எண்ணெய். இது மசாலா பண்ணுறதுனால 1 கிலோவுக்கு 1/2 கிலோ வீதம் வெங்காயம் சேர்க்குறோம். இப்போ தாளிப்பு பாக்ஸ் எடுத்து வச்சுருக்கிறோம். நம்ம யூஸ்வலாக போடுறதான் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஜாதி பத்திரி, தற்கொலை எல்லாம் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக. தாளிப்பு பொறுத்தவரை 100% எவ்வளோ அப்படின்னு கிடையாது. அது மணத்துக்காட்டி தான் போடுறோம். போட்டு ப்ரௌன் ஆகி வந்த உடனே, அதாவது நல்லா ஃப்ரை ஆகி வந்த உடனே நம்ம நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்து வச்சுக்கலாம். அப்படியே பொரிஞ்சு வருவாங்க. இந்த டைமில் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கிற 5 கிலோ வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை விட்டுக்கிட்டு தேவையான அளவு கல் உப்பு சேர்க்குறேன். கல் உப்பு என்னென்னா எக்ஸ்ட்ராக்ட்லி ஒரு 10% ஜாஸ்தி இருந்தால் கூட பரவாயில்ல. சிக்கன் நல்லா இந்த உப்பை அப்சர்வ் பண்ணணும். நம்ம இதே பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கனை ஃப்ரை பண்ணி பண்ணுற டைமில் என்னென்னா எக்ஸாக்ட்லி கரெக்டாக தான் போடணும். அது நம்ம ஃப்ரை பண்ணுற டைமில் அப்படியே உப்பெல்லாம் போடும், மசாலா போடும். இது பார்த்தீங்கன்னா நம்ம டைரெக்டாக தான் பண்ணுறோம். இது ரொம்ப முக்கியமான விஷயம். சிக்கன் பீஸ் எல்லாம் ஒரே தரவில் பண்ணணும். சின்ன கறி பீஸாக வெட்டிக்கிறோம். ஒரு அளவு 5 பீஸ் எல்லாம் வர மாதிரி செழிப்பாக நம்ம கொடுக்க போகிறோம். ஆர்டர் பண்ணுறவங்க எல்லாமே நம்ம அந்த மாதிரி தான் கொடுப்போம். நம்ம ரொம்ப திருப்பி கொடுக்குறது கிடையாது. கரெக்டாக பேசி நீட்டாக பண்ணி கொடுப்போம். இப்போ இதை வதக்கி விடுறோம். வதக்கி விட்ட உடனே இப்போ கல் வச்சு சேர்த்துக்கிறோம். நல்லா வதக்கி வரணும். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். எப்போ பார்த்தீங்கன்னா கோல்டன் ப்ரௌன் ஆகுறதுக்கு முன்னாடி ஒரு 75-80% வதங்கினதுக்கப்புறம் நம்ம 2-3 பொருட்களை சேர்க்கணும். ஸ்டெப்பாக தான் ஆரம்பத்தில் வீடு சொல்லியிருக்கேன். இது எப்பப்போ சேர்க்கணும் அப்படின்றத நீங்கள் கடைசியில் பார்க்க தெரியும். அந்தந்த டைமில் சேர்த்தாலும் பக்குவமும் டேஸ்ட்டும் கரெக்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு கோல்டன் ப்ரௌன் ஆக போகுது. 2-3 நிமிஷத்தில் கோல்டன் ப்ரௌன் ஆகிடும். இப்போ ஓரெல்லாம் நல்லா ப்ரௌன் கலர் ஆகிட்டு இந்த டைமில் 200 கிராம் புதினா நல்லா வாஷ் பண்ணி நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறோம். 100 கிராம் மல்லியலை நம்ம மேலே போடுறதுனால உள்ளாடி கம்மியாக போட்டால் போதும். 2 சேர்க்க போகிறோம். புதினா, மல்லி நல்லா வதக்கி ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுருங்க. இந்த புதினா மல்லியோட பச்சை வாசனை மாறிடும். அந்த வெங்காயம் நல்லா கோல்டன் கலர் ஆகும். அந்த டைமில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் 200 கிராம் சேர்க்க போகிறோம். இப்போ இந்த எண்ணெயெல்லாம் நல்லா தெளிஞ்சு வருது பாருங்கள். இந்த டைமில் நம்ம அது 100% வதங்கிட்டுன்னு புரிஞ்சுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 200 கிராம் சேர்க்குறேன். சேர்த்து வதக்கி விடணும். 2-3 நிமிஷம் வதக்கி விட்டு இஞ்சி பூண்டு இந்த வெங்காயத்தை நல்லா பிடிச்சி இந்த பச்சை வாசனைனால அதுக்கப்புறம் தக்காளி சேர்க்குறோம். தக்காளி சேர்த்துக்கிட்டு கூடவே 100 கிராம் வெள்ளை மிளகு, பச்சை மிளகு 2 சேர்க்குறோம். இப்போ தக்காளி சேர்க்குறோம் 2 கிலோ. அப்போ 5 கிலோ 2 கிலோ அப்படிங்கிற டைமில் 1 கிலோ வெங்காயத்துக்கு 400 கிராம் தக்காளி வீதம் போதும். தக்காளி வெங்காயம் ஜாஸ்தி ஆகும் தான். இப்போ வெள்ளை மிளகாவும் பச்சை மிளகாவும் சேர்க்குறோம். நல்லா கிண்டி விடுறோம். தக்காளியும் நல்லா வதங்கி குழஞ்சி வரணும். அந்த வந்தால் தான் மசாலா டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ தக்காளி நல்லா வதக்கி மறுபடியும் அந்த ஆயில் எல்லாம் சைடில் எல்லாம் தெளிஞ்சு வருது பாருங்க. தக்காளி வீட்டில் சரியாக வதங்கி இந்த டைமில் நம்ம ஸ்பைசஸ் சேர்க்க போகிறோம். 25 கிராம் அளவில் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். வத்தல் பொடி பார்த்தீங்கன்னா இந்த 10 கிலோவுக்கும் நம்ம 100 கிராம் அளவில் சேர்க்கணும். அடிச்சுனால் நம்ம முழு வத்தல் கொஞ்சம் சுரசுரன்னு பொடிச்சது அப்புறமா சேர்ப்போம். இப்போ இந்த 100 கிராமு ஒரு ஆவரேஜ் காரத்தை நமக்கு கொடுக்கும் ஸ்பைஸியை. அப்போ நம்ம அடிஷ்னலாக போடுறது கொஞ்சம் தூக்கலாக இருக்குது. அதான் நான் ஃபஸ்ட்டு காரசாரமான சொல்லியிருந்தேன். ஸ்பைசி ஆட்டுறா இந்த ரெசிபி நம்ம பண்ணுறோம். இந்த சிக்கன் மசாலா அதே அளவில் மல்லிப்பொடியும் சேர்க்குறோம். அப்படி பார்த்திங்கன்னா 50 கிராம்
பெருஞ்சீரக பொடி அப்புறம் சேர்ப்போம். பெருஞ்சீரக பொடி சொந்தமாக பொடிச்ச கரம் மசாலா பொடியும் ஒரு 20 கிராம் அளவில் சேர்க்குறோம். தாளிப்பில் கரம் மசாலா போட்டோம், அதுவும் லைட்டாக ஒரு மணத்தை கொடுக்கும். இந்த கரம் மசாலா எக்ஸ்ட்ரா ஒரு மணத்தையும் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் டேஸ்ட்டையும் கட்டி தயிர் 100 மில்லி அளவு சேர்க்குறோம். நல்லா கிண்டி விட்டுருவோம். ரொம்ப தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம டைரெக்டாக பண்ணுறதுனால நம்ம ஏற்கனவே நல்லா வாஷ் பண்ணி தண்ணி வச்சுருக்கோம். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சிக்கன் சூடு ஆகிற டைமில் சிக்கனை உள்ளாடி இருக்கிற தண்ணி வெளியே வரும். எவ்வளோதான் நம்ம வடி வச்சாலும் கொஞ்சம் தண்ணி உள்ள இருக்கும். அப்போ அந்த தண்ணி உள்ள எவ்வளோ ஜூஸ்னே போது நமக்கு இந்த மசாலா ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப வீடியோ பண்ண கூட நம்ம ஆர்டினரி ஃபுட்டை கூட இந்த விளக்க நம்ம செஞ்சுட்டு அந்த சிக்கன் பண்ணுற டைமில் கட்டி மசாலாவாக இருக்கும். அதனால நம்ம தண்ணி வைக்க வேண்டிய அவசியம் நம்ம அப்படியே வளர்த்து ஒரு தண்ணி இல்லாமல் சூப்பராக வச்சு இது நம்ம நல்லா வாஷ் பண்ணி தண்ணி சிக்கன் இதில் சேர்க்கலாம். சிக்கனை சேர்த்துக்கலாம். நல்லா புரட்டி விடணும். இந்த டைமில் தீயை கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணி தப்பு கிடையாது. நம்ம ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அதாவது இன்னும் 2 வாரம் கூட மறைச்சி விடுற டைமில் சிக்கனை உள்ளாடி உள்ள தண்ணி வெளியும். அப்போ சிக்கன் யார் வெளியும் அது போக மசாலா பக்கம் இருக்கும். அந்த தண்ணியை போதும். நம்ம அடிஷ்னல் தண்ணி சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா பேலீஃப் அதாவது பிரியாணி இலை நல்ல ஒரு மணத்தை கொடுக்கும். 2 இலை நல்லா நம்ம சின்ன சின்ன கிழிச்சு இதில் போட போகிறோம். இடையிடையே 2 வாட்டி இந்த மாதிரி மறைச்சி விட்டுருவோம். இப்போ 50% பக்கத்தில் வந்துட்டு நான் சொல்லியிருந்த போல பாருங்கள், அந்த சிக்கனில் உள்ள தண்ணி இல்லாமல் வெளியே வந்து நம்ம அடிஷனல் தண்ணி சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த டைமில் சொரன்னு பொடிச்ச முழு வத்தை நம்ம ரஃப்பாக பொடிச்சது, அதாவது நம்ம ரசத்துக்கள் நல்ல மிளகு பொடியெல்லாம் ரஃப்பாக பொடிச்சு போடுறோம். அதே ஸ்டைலில் பொடிச்ச முழு வத்தல் சேர்த்துக்கிறேன். அப்படி பச்சை கருவேப்பிலை 100 கிராம் சேர்க்குறேன். இது ஒரு அடிஷ்னல் மணத்தை கொடுக்கும். மறைச்சி விட்டு இன்னும் ஒரு அதிகப்படியாக 5 நிமிஷத்தில் இந்த சிக்கன் மசாலா ரெடி ஆகும். இன்னும் ஒரு 2 வாட்டி கூட மறைச்சி விட்டு முந்தி பேஸ்ட் ஒரு 1/4 கிலோ நல்லா ஃபைனாக பேஸ்ட் பண்ணி வச்சுட்டு வரோம். அதுவும் சேர்த்துக்கிற டைமில் நம்ம கொஞ்சம் மசாலா பக்குவத்து நம்ம இலையில் வச்சா நிற்கக்கூடிய அளவு இருக்கணும். ரொம்ப கரையாகக்கூடாது. அந்த பக்குவத்துக்கு வரும். அப்புறம் டேஸ்ட்டு பார்த்து மல்லியில் தூவி நம்ம அடுப்பில் இருந்து கீழே இறக்குவோம். நல்லா சரியாக போது முந்திரி பேஸ்ட் சேர்க்கணும். முந்திரி பேஸ்ட் சேர்த்தாச்சுன்னா நமக்கு அதிகப்படியாக ஒரு 2-3 நிமிஷம் தான், ஒரு 3 மாதிரி அந்த டைமில் ரெடி ஆகிடும். நல்லா பொறுத்து விடுவோம். 2 வாட்டி மறைக்கிற சூப்பரான காரசாரமான சிக்கன் மசாலா ரெடி ஆகும். டேஸ்ட் பார்த்து காய்கறி மல்லியில் தூவி அடுப்பிலேருந்து கீழே இறக்கி வச்சுட்டு இன்னும் பொருள் கூட சேர்ப்போம். இந்த பாருங்க இப்போ பக்குவம் கிட்டத்தட்ட கரெக்டாக வந்துட்டு பாருங்க. பக்குவம் இல்லாமல் ரொம்ப கரெக்டாகிட்டு இந்த மாதிரி தான் இருக்கணும். மசாலா அப்படிங்கிறது மசாலா இருக்கணும். அதே டைமில் குழஞ்சி போக பாரு, பீஸை உடஞ்சி போகாது. நம்ம சின்ன பீஸாக விட்டா போகிறோம், பீஸ் ஒன்று உடையில பாருங்கள். இந்த டைமில் மல்லியில தூவி அடுப்பில் இருந்து கீழே இறக்கணும். சூப்பரான இந்த சிக்கன் மசாலா டைரெக்டாக பண்ண ரெடி ஆகிட்டு இந்த கடைசியில் இன்னும் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் நம்ம மேலே விட்டுருவோம். நல்ல ஒரு மணத்தை கொடுக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது ஃபங்க்ஷன் என்ன ஃபங்க்ஷனாக இருந்தாலும் எங்களை மறக்காமல் கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம டெலிவரி பண்ணுறதா இருந்தாலும் பண்ணோம், ஸ்பாட்டில் பண்ணுறதா இருந்தாலும் பல்க் ஆர்டர் பண்ணி தரோம். ஒரு அடுத்த வீடு வேறு ஒரு ரெசிபி நம்ம பண்ணுறதா